கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் எந்த மாதிரி செயல்பாடுகள் உங்களுக்கு வேகமாக நடக்கும், எந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா பொறுமையா இருந்து கடைபிடிங்க அப்படின்னு பார்க்கலாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல பார்த்துக்கிட்டோம்னா, நண்பர்களால கணவனுக்கு மனைவினால, மனைவிக்கு கணவரால நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. என்ன சஸ்பென்ஸா சொல்றேன், அவங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் கொண்டுட்டே போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா, அந்த சஸ்பென்ஸ் சின்ன விஷயமா இருந்தால் பரவாயில்ல, ஒரு பொருள் வாங்கி தரது, இல்லை எங்கேயாவது சும்மா வெளியில் கூப்பிட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கொண்டுட்டு போகிற விஷயத்தில் அவங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் நண்பர்களுடைய எதிர்பார்ப்பு, கணவன் மனைவியினுடைய எதிர்பார்ப்பு நிலை இல்லாததாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சமானதாக இருக்கும், ஆனால் இந்த காலகட்டத்தில் அது தேவைப்படாததாக இருக்கும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் அதிகமாக ஒரு சின்ன குழந்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா, இயற்கை சூழல் ரொம்ப காற்றுல விடாமல், கொஞ்சம் மழை வருது அப்படின்னா மழையில் நனையாமல், கொஞ்சம் உணவு கட்டுப்பாடோட அந்த மாதிரி கொண்டுட்டு போகிறது நல்லது. கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய சில விஷயங்களை கொஞ்சம் கண்காணித்து சரியான விதத்தில் கொண்டுட்டு போனால் ரொம்ப நல்லது. முக்கியமாக வயிறு சார்ந்த விஷயம், மர்ம உறுப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஹீட்டை அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. கூலிங் அதிகமாக சேர்த்துற மாதிரி அவங்களுடைய நிலையை மாற்றிக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா, கன்னிராசி அன்பர்களுக்கு யார் யாரெல்லாம் ஒரு இந்த மீடியா ரேஞ்சுக்கு இருக்கிறவங்க, கொஞ்சம் இந்த தொலைக்காட்சி வாய்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல் பண்ணுறவங்க, சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் திடீர் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதாவது தான் எதிர்பார்த்த விஷயம், ஆனால் அதில் அதுக்குண்டான முயற்சியை எடுக்காமல் கூட அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் திடீர்னு அந்த வாய்ப்பு ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்க. பொதுவாகவே கன்னிராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்குங்க. கன்னிராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் வழிபாடு. நல்ல ஒரு அழகை விரும்பக்கூடிய அம்மன் அப்படின்னா மகாலட்சுமி தான். எல்லா அம்மன்களும் அலங்காரத்தை விரும்பக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட, அலங்காரம் இல்லாமல் பூஜையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மகாலட்சுமி தான். மகாலட்சுமி வழிபாடு அதிகமாக எடுத்துக்கோங்க. உங்களுடைய வருமான நிலை, குடும்ப நிலை, இதை சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு இந்த பரிகார வழிபாடு மிக சிறப்பாகவே இருக்குங்க. கன்னிராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் மிக சிறப்பான மாதமாகவே இருக்கும். நம்ம சொன்ன பரிகார வழிபாடு மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள்.